இப்பொழுது நம்முடைய ஜேஎம்சியுடைய குறுநாடகத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். காட்சி 1. ஜேஎம்சி மிஷனரிகள் வைரவநத்தம் கிராமத்தில் ஊழியத்திற்காக நுழைகிறார்கள். விடுங்க அவர் விடுங்க. எந்திரிப்பா, எந்திரி. யாருப்பா நீ? என்ன இங்க வந்திருக்க புதுசா? நான் இங்க பக்கத்துல இருக்க நம்ம டிஎஸ்சி நல்லகுமார நாளத்துல இருந்து வந்திருக்கீங்க. இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கவும் கடவுளுடைய அன்பு கற்றுக் கொடுக்கவும் வந்திருக்கீங்க. நீ சொல்றதெல்லாம் பார்த்தா நல்லா தெரியுது, ஆனா நீ போட்டுக்கிற துணியை பார்த்தா அப்படி தெரியலையாப்பா. பிள்ளைய கடத்திட்டு போற மாதிரி எல்லாம் வந்திருக்க. இந்த பிள்ளைகளை என்கரேஜ் பண்ணதுக்காக இங்க வந்திருக்கிறேன். நீ சொல்றது பார்த்தா சந்தோஷமா இருக்கு. எங்க ஊர்லயே பிள்ளைங்க சரியா பள்ளிக்கூடம் போகாம விளையாண்டுக்கிட்டு ஊரை சுத்திட்டு இருக்காங்க. நல்லதை சொல்லி நல்லா உருவாக்குன்னு ரொம்ப சந்தோஷம்தான். நல்லதை செய்யுங்க, கவனமா செய்யுங்கய்யா. சரி. ஐயோ, இந்த பிள்ளைகளோட பெரிய அடங்கவே மாட்டுதுங்க. வீட்டு வேலையும் நம்ம தான் செய்ய வேண்டியதா இருக்கு, பிள்ளையவும் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. யாருப்பா? ஐயோ, ஒழுக்கமா சொல்றீங்க? என் பிள்ளைங்க டீச்சர்ஸுக்கே அடங்காது, அசிங்கமா பேசிட்டு வந்துருச்சு. நீங்க என்னத்த ஒழுக்கத்தை, பெரிய ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்குறீங்க? ஸ்கூலுக்கு ஒழுங்கா போக சொல்லி தருவீங்களா? நல்ல ஒழுக்கத்தை சொல்லி தருவீங்களா? கண்டிப்பாமா. சரி, ஸ்கூல்ல சொல்லாத ஒழுக்கத்தை நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா எங்களுக்கும் சந்தோஷமா தான் இருக்கும். சரிங்கம்மா, சொல்லி அனுப்பி வைக்கிறேன். ஏ முனியம்மா, தேவி, வாங்கம்மா. ஏதோ ஒழுக்கத்தை சொல்லி தர்றாங்களா? போய் நல்லா கத்துக்கிட்டு வாங்க, பாப்போம். ஒரு போ. சொல்லுங்க சாமி. அம்மா, உங்க வீட்டுல இந்த சின்ன பிள்ளைங்க இருந்தா அனுப்புங்கம்மா சாயங்காலம். எதுக்கு சாமி அனுப்பிச்சு விட? அதாவதுமா, சாயங்காலத்துல பிள்ளைங்களுக்கு இலவசமா நாங்க டியூஷன்ஸ் கத்து தரோம். சரி. அது மட்டும் இல்லாம பிள்ளைங்களுக்கு நல்ல ஒழுக்கத்தை எல்லாம் கத்து தரோம்மா. சரி, உங்க பிள்ளைங்களையும் அனுப்புங்க அம்மா. சரிங்க சாமி, அனுப்பிச்சு விடுறோம் சாமி. ஏன்னா என் பிள்ளைங்க வாழ்க்கையிலாவது நல்ல ஒரு வழி பிறக்கட்டும் சாமி. ஏன்னா நான் மலைக்கு கூட பள்ளிக்கூடம் ஒழுங்குல சாமி, அதனாலதான் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் சாமி. என் பிள்ளைங்க வாழ்க்கையாவது நல்லா இருக்கட்டும் சாமி. ஒன்னும் இல்லம்மா, நீங்க அனுப்புங்க. நாங்க அவங்களுக்கு நல்ல படிப்பும் கத்து தரோம், ஒழுக்கத்தையும் கத்து தரோம், கடவுளுடைய அன்பை கூட நாங்க கத்து தரோம்மா. சரிங்க சாமி, கூட்டிட்டு போங்க சாமி. வாங்க பிள்ளைங்களா. காட்சி 2. நமது ஜேஎம்சி ஊழியத்தின் பங்கு கணேசபுரத்தில். ஏய் மீனாட்சி. ஐயோ அப்பா. ஏய் ஐயோ அப்பா. ஏய் மீனாட்சி. வா. என்ன பண்ணிட்டு இருக்க மீனாட்சி? ஒண்ணும் இல்லப்பா. என்ன ஒண்ணும் பண்ணிட்டு இல்லை? என்னத்தையும் மறைச்சு வச்சுக்கிட்டு இருக்க மீனாட்சி? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. மீனாட்சி, நான் தான் இந்த வேலையை பார்க்குறேன், எனக்கு அப்புறம் நீ தான் இந்த வேலையை பார்க்கணும். அதெல்லாம் நான் பாத்துக்குவேன்ப்பா. என்ன சொன்ன? நான் பாத்துக்குவேன்ப்பா. வேணாம், நான் குடிச்சு குட்டி பேசிட்டு இருக்கேன். வேணாம், நீ இந்த வேலையை செய்யவே கூடாது. காலையில் நான் போனால் எரிக்கிறேன், சாயங்காலம் ஆனால் சாக்கடை அள்ளுறேன், குப்பையெல்லாம் அள்ளிட்டு இருக்கேன். நீ செய்யக்கூடாது. நீ நல்லா படிக்கணும். நான் ரொம்ப அழுக்கா இருக்கேன்,
நாத்தமா இருக்கே, நீ என் பக்கத்துல கூட வரக்கூடாது அப்பா மீனாட்சி. உங்க நாத்தம் எல்லாம் மாறிடும்பா. நாத்தம் மாறிடுமா? மாறிடும்பா. பாப்பா நீ சொல்றது கேட்கும்போது சந்தோஷமா இருக்கு. ஆனா அதை விடு, நான் என்ன செய்யறேன்னு தெரியுமா? அந்த சாக்கடை வாட வரக்கூடாதுன்றதுக்காக தினைக்கும் குடிக்கிறேன், குடிச்சுக்கிட்டே இருக்கிறேன் மீனாட்சி. உங்க குடியெல்லாம் மாறிடும்பா. குடியும் மாறிடுமா? மாறிடும்பா. சரி இவ்வளவு பேசிட்டு இருக்கோம், அவள் எங்க? ஏய் அவள் எங்க? நீங்களும் குடிக்கிறீங்க, அம்மாவும் குடிக்கிறாங்க, உங்க சண்டையெல்லாம் மாறிடும்பா. ஆமா நான் தினைக்கு சண்டையும் போட்டுட்டு இருக்கேன்ல. ஆமாப்பா. அப்ப என் நாத்தம் மாறிடும்ல, மாறிடும்பா. என் குடி மாறிடும்ல, மாறிடும்பா. என் சண்டையும் மாறிடும்ல. எல்லாமே மாறிடும்பா. எனக்கு ஆச்சரியமா இருக்கு மீனாட்சி, நீ இப்படி பேசவே மாட்டியே, என்ன புதுசா இப்படி பேசுற? அதுவாப்பா, போன வாரம் நம்ம தெருவுல ஒரு அண்ணாச்சி வந்து நல்ல நல்ல ஒழுக்கங்களை எல்லாம் சொல்லி கொடுத்தாங்கப்பா. அது மட்டும் இல்லப்பா, நல்ல கதைகள் நல்ல பாடல்கள் நிறைய இது சொல்லி கொடுத்தாங்கப்பா. அப்படிலாம் சொல்லி கொடுத்தாரா? சொல்லி கொடுத்தாங்கப்பா. என் நாத்தம் மாறின்னு சொன்னாரா? சொன்னாங்கப்பா. என் குடி மாறின்னு சொன்னாரா? சொன்னாங்கப்பா. அப்போ என் சண்டை அடிக்கடி சண்டை போட்டுட்டு இருக்கேன். எல்லாமே மாறிடும்பா. இது ஏதோ படிச்சிட்டு இருந்தியா, அது என்னது? அப்பா பைபிள் படிச்சிட்டு இருந்தேன்ப்பா. இத படிச்சா எல்லாமே மாறிடுமாப்பா. நான் அதை தொடக்கூடாது, நான் தொடக்கூடாது, நான் அழுக்கா இருக்கேன், நான் நாத்தமா இருக்கேன், சாக்கடை அல்றேன். இப்ப கூட அந்த அண்ணாச்சி நம்ம வீட்டுக்கு வரேனாருப்பா. சரி மீனாட்சி. அப்பா அப்பா இவருதாப்பா அந்த அண்ணாச்சி. ஐயா வணக்கம் ஐயா. யார்? ஐயா என்னை தொடாதீங்க, ஆமாப்பா. ஏற்கனவே வேணாங்க, என்னை தொடாதீங்க. ஐயா இங்க வாங்க, இங்க வாங்க. ஐயா என்னங்க ஏன் தொட வேணான்றீங்க? நீங்களும் எங்களை மாதிரி ஒருத்தர் தானே ஐயா? ஐயா இல்லையா, நான் சாக்கடை அல்றேயா, வேணாங்க வாங்க ஐயா. ஐயா நான் போன இருக்கிறேன், வேணாம் ஐயா. ஐயா இங்க ஐயா வாங்க. ஐயா வேணாங்க. நம்ம எல்லாரையும் நேசிக்கிற ஒரு கடவுள் இருக்காருயா. அந்த கடவுள் இருக்கும்போது நீங்க ஏங்க தொட வேணாம்னு சொல்றீங்க? பாப்பா கூட சாயங்காலம் சாயங்காலம் உங்க பேரை சொல்லி சொல்லி ஜெபிக்கணும்னு சொல்லி அழுது அழுது ஜெபம் பண்ணுவா. ஐயா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு, ஒரு வாரமா அந்த மீனாட்சி எங்கேயோ போயிட்டு இருக்கா, எதுக்கு போறான்னே தெரியல. வேற ஒண்ணும் இல்லையா, சாயங்காலத்துல பிள்ளைங்களுக்கு டியூஷன் எடுத்துருவோம். ஓ டியூஷன் எடுக்கிறீங்க? ஆமாங்க, இலவசமாவே அந்த டியூஷன் நாங்க எடுக்கிறோங்கய்யா. சரிங்க ஐயா. அது மட்டும் இல்ல, யார் யாருக்கு என்னென்ன தேவையோ அதுக்காக நாங்க ஜெபிக்கவும் செய்யறோங்கய்யா. ஐயா என்னைய மாதிரி இங்க பணம் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்கய்யா, குடிக்கிறாங்க. இதனால என்ன இருந்துச்சுன்னா இந்த ஏரியா ஃபுல்லா நோயா வந்துருச்சு ஐயா. ஐயா குடிக்க கூடாதுன்னு சொல்லி அவங்களுக்கு குடியிலிருந்து விடுதலை ஆகுது அப்படின்னு சொல்லி எங்க சர்ச்சில் நாங்க ஒரு கேம்பும் வைக்கிறோம். அது மட்டும் இல்லையா, இப்ப போன வாரம் வந்த மழையினால நிறைய கொசு காய்ச்சல் எல்லாம் பிள்ளைங்க எல்லாம் சொன்னாங்க. நிறைய பிள்ளைங்க சண்டே கிளாஸ் கூட வரல, டியூஷனுக்கும் வரல. ஆமாய்யா மீனாட்சி கூட ரொம்ப சுகம் இல்லாம. அதனாலதான் ஐயா நாளைக்கு காலையில சரியா 10 மணிக்கு இலவசமாகவே காது மூக்கு தொண்டை கை கால் வலி பொது மருத்துவம் சொல்லி எல்லாமே இந்த ஊரு கிராமத்துல இந்த மக்களுக்காக நாங்க இலவசமாகவே செய்யறோங்க. ஐயா எனக்கு நுரையீரல் பார்ப்பாங்க ஐயா, நான் இருமிக்கிட்டே இருக்கேன் இந்த ஒரு வாரமா, ரொம்ப இதா இருக்கியா, தொண்டையெல்லாம் வலிக்குது. ஐயா ஒண்ணும் இல்ல, உங்க இருமலுக்கும் சரி இந்த ஊர்ல இருக்கிற மக்களுக்கும் சரியா நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கறதுக்காக தான் இலவசமாகவே இந்த மெடிக்கல் கேம்பை எங்க சர்ச்சில் இருந்து நாங்க நடத்துறோங்க ஐயா. சரி ஐயா, உண்மையிலையா என்னையும் தொட்டு பேசுறீங்க ஐயா, வேணாம் எனக்கு ஒரு மாதிரி இருக்கட்டுங்க, வாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கியா, இந்த ஊர்ல பிள்ளைக்கும் படிக்க வைக்கிறீங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஐயா. வாங்கய்யா, இந்த ஊர்ல இருக்கிற இன்னும் 4 பிள்ளைங்களுக்கு இந்த காரியத்தை சொல்லி நாளைக்கு கேம்புக்காக நம்ம ரெடி பண்ணலாம். என்ன உதவினாலும் என்கிட்ட கேளுங்க ஐயா. கண்டிப்பா ஐயா, வாங்கய்யா. மீனாட்சி நம்ம போவோமா? காட்சி 3. ஜேஎம்சியின் சமூக அக்கறை. மதுரை பட்டணத்தின் தெருக்களிலே, மதுரை சுற்றி இருக்கிற கிராமங்களிலே இலவச மருத்துவ முகாம். டாக்டர் தேன்மொழி. நான் தான் டாக்டர் தேன்மொழி. நான் இன்னைக்கு ஒரு டாக்டரா இருக்கேன்னா அதுக்கு காரணமே நம்ம ஜேஎம்சி அண்ணாச்சி சொல்லி கொடுத்த கதைகள் பாடல்கள் நல்லொழுக்கங்கள் இது எல்லாமே நான் டெய்லியும் போய் தொடர்ந்து அதை கண்டினியூவா நான் படிச்சுக்கிட்டதுனால இன்னைக்கு வந்து ஒரு டாக்டரா இங்க நிக்கிறேன். அவங்க நீ என்ன ஆகணும்ட்டு என்கிட்ட கேட்கும்போது நான் சொன்னேன் நான் டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க டெய்லி சொன்னாங்க நீ டாக்டர் ஆகணும்னு அந்த நோட்டில் எழுதி வச்சு நீ ப்ரேயர் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது நான் டெய்லி என்ன செஞ்சு அந்த நோட்டில் எழுதி வச்சு நான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் வந்து இன்னைக்கு வந்து என்னை ஒரு நல்ல ஒரு டாக்டராக இந்த இடத்துல நிற்க வச்சிருக்கிறாரு. டைம் ஆச்சு, இப்போ கூட நான் கேம்புக்கு தான் போக போகிறேன். காட்சி 4.
ஜேஎம்சி எதற்காக? ஓகே பிள்ளைகளா, வாங்க இன்னைக்குரிய காரியத்தை கூட நம்ம கத்துக்குவோம். சரிங்களா? உட்காருங்க. சொல்லுங்க, உங்களுக்கு நல்லது நடக்கணும், இல்ல ரொம்ப நாளைக்கு நீங்க வாழணும்னா என்ன பண்ணா நீங்க நடக்குன்னு சொல்லி நினைக்கிறீங்க? சொல்லுங்க பாப்போம். இல்லையா? நல்லா சாப்பிடணுமா? பிள்ளைகளா, எபேசியர் என்ற புஸ்தகத்துல உன் தாயும் உன் தகப்பனையும் கனம் பண்ணணும்னு சொல்லி இருக்குது. ரொம்ப நாளைக்கு நம்ம வாழணும், நமக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னா எபேசியர்ல சொல்லி இருக்குது, உன் தாயும் உன் தகப்பனையும் கனம் பண்ணணும்னு சொல்லி. சொன்னீங்களா? உங்க தாய் தகப்பனை கனம் பண்ணுவீங்களா? பண்றோம்ண்ணா. சரி, போவோமா நம்ம? வாங்க, இன்னைக்குரிய சண்டே கிளாஸ் முடிஞ்சிச்சு. நீங்க படிக்கிறதுக்கு உண்டான காரியத்தை பார்க்கலாம். அம்மா அம்மா, இங்கம்மா ஏமா அழுகிறீங்க? இல்ல சாமி, இத்தனை நாள் அந்த மனுஷனை கட்டிட்டு நான் படாத பாடு இல்ல சாமி. இப்ப என்னடா அந்த மனுஷனால என் பொண்ணுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாம போச்சு சாமி. எனக்கும் சரியான வேலை இல்ல, வருமானம் இல்ல. இந்த மனுஷனு டெய்லி குடிச்சிட்டு வருமானம் கொண்டு வர மாட்டேன். கவலைப்படாதீங்கம்மா, உங்க வீட்டுக்காருக்காகவும் ஜெபம் பண்றோம், உங்களுக்கு உங்க பிள்ளைங்களுக்காக கூட நாங்க பிரேயர் பண்றோமா. சரிங்க சாமி. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. இங்க பக்கத்துல இருக்கிற சிஎஸ்சி நல்ல சம்பாரின் சர்ச் இருக்கு, தெரியுமாமா உங்களுக்கு? சரிங்க சாமி. அந்த சர்ச்சில் நம்மை போல இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாகவே தையல் கத்து கொடுக்குறோமா. சரிங்க சாமி. நீங்க கூட நாளைக்கு வாங்க, 10 மணிக்கு நான் அங்கதான் இருப்பேன். சரி, கண்டிப்பா வரேன் சாமி. வாங்க, உங்களுக்கு அங்க வந்து தையல் கத்து கொடுக்கறதுக்கு உண்டான எல்லா ஏற்பாடும் நாங்க பண்ணி கொடுக்குறோம். சரிங்க சாமி. கவலைப்படாதீங்கம்மா. சரிங்க சாமி. உங்களுக்காகவும் பிரேயர் பண்ணிக்கிறோம், உங்க குடும்பத்துக்காகவும் பிரேயர் பண்ணிக்கிறோம். சரிங்க சாமி, ரொம்ப நன்றி ஜோசப்பையா. கடவுளே, என் ஜெபத்துக்கு நீங்க ஜோசப்பையா. ஐயா வாங்க 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 வாங்க. ஐயா இப்போ நல்லா இருக்கீங்க. காளிமுத்தையா, இரும்பல்லாம் சளி ஆயிடுச்சுங்களா? இருமல்லாம் சரியாயிடுச்சு. ஆளை பார்த்தாவே நல்லா இருக்கீங்களே. ஆமாங்கய்யா, இப்ப எனக்கு இப்போ என்கிட்ட இருக்கிற குடியெல்லாம் இல்லவே இல்லைங்கய்யா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பரவாயில்லையே. அப்புறம் நான் ரொம்ப வேகமாவே வீட்டுக்கு வந்துடுறேங்கய்யா. ஐயா பரவாயில்லையா, உங்களுக்கும் பொறுப்பு வந்துச்சுயா. ஆமாங்கய்யா. பரவாயில்லைங்க பரவாயில்லைங்க. ஐயா, எங்க கிராமங்கள் எல்லாம் ரொம்ப நாசமா கிடந்துச்சு. உண்மையிலேயா இன்னைக்கு படிக்குதுங்க, பிள்ளைங்க படிக்குதுங்க. நிறைய பேர் நோயில இருந்தாங்க, அவங்கெல்லாம் இப்ப நல்லா இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு இல்லாம இருந்தாங்க, அவங்க இப்ப வேலை பார்க்கறாங்க. எல்லாமே நாங்க உங்களுக்காக செய்யற ஒரு நல்ல காரியம் தான். ஐயா, இதெல்லாம் செய்யறீங்க. யாருங்கய்யா நீங்க? யாருங்க நீங்கெல்லாம்? யாரு? இதே கேள்விதான் முத சந்திச்ச அந்த சந்தோஷம் கேட்டாரு. அந்த ஐயா நல்லா இருக்காருங்க. ஐயா இருங்க, எல்லாரையும் கூப்பிடுவீங்க, வாங்க எல்லாரும் வாங்க. எங்களுக்கு தெரியவே இல்லை, நீங்க யாருன்னு தெரியல. சொல்லுங்கய்யா, நீங்க யாருங்கய்யா? எங்களுக்கு எல்லாம் தெரியலைங்க, சொல்லுங்க. யாருன்னு சொல்லணும் ஐயா. ஐயா, நாங்க உங்க ஊரு பக்கத்துல இருக்கிற சொக்கலிங்க நகர்ல இருக்கிற சிஎஸ்சி நல்ல சம்பாரி ஆலயத்துல தான் வரோம். அந்த சர்ச்சில் இருந்தா எங்களை மிஷினரியா அனுப்பியிருக்கிறாங்க. ஏசாமி உங்க ஊர்ல எல்லா மக்களையும் நேசிக்கிறதுனால, உங்க மேல அன்பு வச்சிருக்கிறதுனால, அவர் உங்களுக்காக சிலுவையில மரித்து உயிர் தெரிந்ததுனால, அந்த ஏசாமி எங்க சர்ச்சில் இருக்கிற எங்களுடைய போதகர் ஐயா ஆர்வி சிங் ஐயாவுக்கு உங்களை குறித்ததான தரிசனத்தை கொடுக்கிறாரியா. உங்களை குறித்ததான ஒரு கவலை, என்ன இங்க பிரச்சனை நடக்குறத அவருக்கு கடவுள் சொல்லி அவர் மூலமா எங்களை மிஷினரி அனுப்புறாங்க. அது மட்டும் இல்லையா, சரிங்க ஐயா, எங்க சர்ச்சில் இருக்கக்கூடிய 350 குடும்பங்கள் இருக்காங்கய்யா. இந்த 350 குடும்பத்திற்கும் உங்களை குறித்ததான தரிசனம், அந்த பகுதியில என்னென்னலாம் வேணும், அந்த மக்கள் எப்படி எல்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த தரிசனத்தை இவங்களுக்கு சொல்றாங்க. ஐயா, அந்த நடுவுல ஏதோ சொல்லிக்கிட்டே பிவிசி பைப்பா? இல்லையா. ஓ அண்ணாச்சி நீங்களா? பிவிசி இல்லையா, ஜேஎம்சிங்கயா. ஜூனியர் மிஷினரி சர்ச்னு சொல்லி இந்த சின்ன குட்டி பிள்ளைங்க ஜூனியரா இருக்கிற இவங்களுக்கெல்லாம் கடவுளுடைய அன்பை எடுத்து சொல்லதும், நல்ல தையல் கிளாஸ் கத்துக் கொடுக்கறதும், இலவசமா மருத்துவ முகாம் கத்துக் கொடுக்கறதும், தேவை உள்ள பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டுறது, இப்படிப்பட்ட காரியத்தை எல்லாம் செய்யுங்கய்யா. ஐயா, இத கடவுள் இப்படிப்பட்ட ஒரு பாரத்தை எங்களுக்கு எங்க ஐயாக்க கொடுத்து, எங்க ஐயா மூலமா எங்க திருச்சபையின் மக்களுக்கு கொடுத்து, எங்க திருச்சபையும் இந்த குடும்பமா நாங்க ஒண்ணுனதுதாயா இந்த கிராமத்துல இருக்கிற மக்களுக்கு நல்ல காரியத்தை இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறது இவங்க தானா? எல்லாரும் நல்லா சொல்லுங்க, இவங்க தானா? இவங்க தான், எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லுங்க.
நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க. நீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஆமாங்கய்யா. ஐயா இது மட்டும் தானா? யாருக்காகயா நீங்க செய்யறீங்க? ஐயா நல்லா கேள்வி கேக்குறீங்க. பரவாயில்லையா, நீங்க யாரோன்னு நினைச்சேன். நீங்க இப்ப வித்தியாசமா இருக்கிறீங்க. ஐயா நான் தான் இப்ப குடிக்கிறது இல்லையே, நான் தான் இப்ப நல்லா ஆயிட்டேனே. அம்மாமார் ஐயாமார், இது யாருக்காக அப்படின்னா, சரிங்கய்யா, இந்த மதுரையில இருக்கக்கூடிய எங்கெங்கெல்லாம் தேவை உள்ள பிள்ளைங்க இருக்கிறாங்களோ, கடவுளுடைய அன்பை தெரியாம இருக்கிறாங்களோ, அந்த பிள்ளைங்களுக்காக தயா இந்த ஜேஎம்சி ஊழியமே நாங்க செய்யறோம். சரிங்கய்யா. உண்மையிலேயா இவங்க இது மாதிரி நீங்க எங்களை மட்டும் பாக்குறீங்கன்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா நீங்க எத்தனையோ பேரை பாக்குறீங்க. ஆமாங்க ஐயா. ஐயா ஒண்ணு சொல்றோம், இங்க இருக்கிற நாங்க எல்லாருமே இப்படி ஜேஎம்சி மூலியமா நடக்கிற காரியத்தை கேட்டுட்டு மட்டும் போயிட மாட்டோம். அடுத்து நீங்க எங்கெங்க போறீங்களோ அங்களும் சேர்ந்து வருவோம். கண்டிப்பாங்க ஐயா, நாங்களும் சேர்ந்து வருவோம். நீங்க எங்கெங்க போறீங்களோ எங்களை கூப்பிட்டுக்கிறீங்களா? ஐயா வேற ஒண்ணும் இல்ல, இங்க இருக்கிற எங்க சபை மக்களும் சரி, நீங்களும் சரி, வர 23 சனிக்கிழமையில இருந்து நம்மளோட ஜேஎம்சி 30 மையங்களில இந்த ஸ்ட்ரீட் கிறிஸ்துமஸ் நடந்துச்சு. அதேதான். என்ன கிறிஸ்துமஸ் ஐயா? தெரு ஓரத்துல இருக்கிற மக்களுக்கு இயேசுனுடைய அன்பு, எதற்காக இயேசு இந்த உலகத்துல வந்தாருன்னு சொல்லி நாங்க சொல்றதுக்காக நாங்க போறோங்கய்யா. நீங்களும் வாங்க ஐயா. சபையாரு இவர் நல்லா நடிப்பாரியா, இவரை கூட்டிட்டு போங்கய்யா. இவர் ரொம்ப நல்லா நடிப்பாரு. கண்டிப்பாயா எல்லாரும் சேர்ந்து நடிப்பாரியா. இவெல்லாம் நல்லா பண்ணுவாங்க. இங்க பாருங்க எப்படி கிளம்பி இருக்காம. எல்லாரும் சேர்ந்து நம்ம கண்டிப்பாயா நாங்களும் வந்துடுறோம். இவங்க வரத்துக்கு ரெடியா இருக்கிறாங்க. நம்மளும் நம்மளுடைய சென்டர்ல சந்திக்கிறதுக்கு நம்மளும் ரெடி ஆகலாமா? எஸ், தேங்க்யூ. அன்பானவர்களே, ஜேஎம்சி யாருக்காக என்கிற தலைப்பிலே ஒரு குறுநாடகத்தை நாம் பார்த்தோம். இந்த ஜேஎம்சிக்கு வித்திட்டவர் காலம் சென்ற ஜேசு சகாயம் ஐயா அவர்கள். ஒரு வீட்டிலே அவர்கள் வீட்டுக்கு செல்லும் பொழுது அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் அந்த பகுதியில் இருக்கிற சிறு பிள்ளைகளுக்கு பைபிள் வசனத்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தார்கள். அதை துவக்கமாக வைத்து இன்றைக்கு ஜேஎம்சி ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கு நாம் பணியாற்ற ஆண்டவர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். எனவே இது பெரிய முயற்சி. ஜெபியுங்கள், கொடுங்கள், பங்கு பெறுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இதுவரை நாடகத்தை நாம் பார்த்தோம், நிஜத்தை நாம் கேட்க இருக்கிறோம். 3 அருமையான ஜேஎம்சி மூலமாய் சந்திக்கப்பட்டவர்களை அன்போடு அழைக்கிறேன். அவர்கள் சுருக்கமாக வந்து கர்த்தர் உங்கள் வாழ்விலே செய்ததை நிஜங்களாக நீங்கள் சாட்சி சொல்லும்படி உங்களை அன்போடு அழைக்கிறேன். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. என்னுடைய பெயர் இப்போது சுமன். அதாவது இந்த சர்ச்சு என்னை வளர்த்த சர்ச்சுனால இப்போ டாக்டர் பட்டம்லாம் வாங்கி டாக்டர் சுமன் அப்படின்னு சொல்லி மாறி வந்திருக்கேன். நான் முத்துப்பட்டியில் பிறந்து வளர்ந்தவன். முத்துப்பட்டியில் நான் 9th ஸ்டாண்டர்ட் முத்துப்பட்டியோட சர்ச்சு, கிளை சர்ச்சு, அதோட ஹிஸ்ட்ரி அப்படியே மெமரியாக எனக்கு தெரியும். ஏன்னா இந்த இடத்துல வந்து வசன போட்டியில் அடிக்கடி வசன போட்டி நடக்கும். அந்த வசன போட்டியில் கலந்து கொண்டு நான் பிஷப் கையில் தவராஜ் டேவிட் ஜேம்ஸ்னு ஒரு பிஷப் இருந்தார், அவர் கையில் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். ஜெயசகாய் ஐயா கையிலையும் ப்ரைஸ் வாங்குவேன். ஜெயசகாய் ஐயா முத்துப்பட்டினாலே சுமன்ற மெமரியில் அவருக்கும் இருக்கும். என்னென்னா அந்தளவுக்கு வசனத்தை வந்து நிறைய எனக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ண மாதிரி நிறைய இன்ஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதாவது என்னென்னா எப்பயுமே வசனமாக தான் எனக்கு நிறையா டீச்சிங் கோச்சிங் எல்லாம் கொடுத்தது குலசேகர பாண்டியண்ணே, கரோலினா அக்கா, சித்ரா அக்காவும் ராஜேந்திரன். அவங்க 4 பேர் சேர்ந்து தான் நல்லா ஒரு பூஸ்ட் பண்ணி எடுத்துட்டாங்க. இன்றைக்கி நான் திருநெல்வேலியில் நான் ஃப்ரான்சிஸ் சேவியர் இன்ஜினியரிங் காலேஜில் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறேன். அங்கே ஒர்க் பண்ணுற போதும் நான் என்னெல்லாம் நினைக்கிறேன்னா கர்த்தர் அப்படியே செய்கிறாரு. நிறையா பேர் என்னென்னா என்னை ஹிந்துன்னு நினச்சிட்டு செக் பாயிண்ட்டுக்காக திடீர்னு கூப்பிட்டு பிரசங்கம் பண்ண சொல்லுவாங்க. எப்போ கூப்பிட்டாலும் பிரசங்கத்தை பண்ணி முடித்தோடனே நிறைய பேர் வந்து என்கிட்ட நிறைய கை கொடுத்து எப்படி இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கர்த்தர் எனக்கு நிறைய விதமான என்னென்னா தரிசனத்தை நிறையா கொடுத்துருக்காரு. ஸோ என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1996 முத்துப்பட்டியில் முதல் சண்டே கிளாஸ் ஆரம்பித்தாங்க. சித்ராக்கா ராஜேந்திரன் வந்து முதல் வார வசனம் அப்படி இப்படின்னு சொல்லி நிறையா சொல்லி கொடுத்தாங்க. உன்கிட்ட கண்டிப்பாக கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஆனால் அடுத்த வாரம் கேட்கவே மாட்டாங்க. நான் அதை மைண்டில் வச்சுக்கிட்டே இருப்பேன், இன்னும் எப்போயுமே கேட்க மாட்டாங்க. அப்புறம் ஒரு இடத்துல டூர் போன இடத்துல குலசேகர பாண்டியன்னு கும்பக்கரை ஃபால்ஸில் வச்சு ஒரு வசனத்தை சொல்லி கொடுத்தாரு. அப்பயும் இன்னும் வரை கேட்கவே இல்லை. அண்ணே சங்கீதம் 147 ஒன்றுனே அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் என்னடா சொல்லு அப்படின்னா, கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணி நல்லது, துதித்தலை இன்பமும் ஏற்றதுமாக இருக்கிறது அப்படின்ற வசனனே அப்படின்னா வெரி குட் கர்த்தருக்கு சோதரன்னு சொல்லிட்டு போயிடுவார். ஆனால் அண்ணன் இது வரைக்கும் யாருமே என்னை கேட்கல. ஆனால் அவ்வளோ வசனங்களை படித்து இந்த இடத்துல வரிசையாக 2 வசன போட்டி அப்படின்னா ஒரு வசனத்தை சொல்லும் போது அட்ரஸ் சின்ன மிஸ்டேக் இருந்தாலும் உட்கார சொல்லிடுவாங்க.
மாறி மாறி வசனங்களை ஒப்பிக்கணும். ஆனால் எனக்கு வந்து என்னென்னா +2 படித்து முடித்தவொடனே யாருமே இல்லை. அந்த காலகட்டத்தில் திடீர்னு ஒரு கொத்தனார் வேலைக்கு போகிறதுக்காக எனக்கு வந்து எங்கள் வீட்டில் வந்து என்னென்னா அனுப்பிச்சிட்டாங்க. என்னை அனுப்பிச்சோடனே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு செங்கல் தூக்கி இதை பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்போ வந்து அவங்க சொல்லி கொடுத்த வசனங்கள் வந்து ராஜேந்திர அண்ணனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சி மானாமூர் போயிட்டாங்க. அப்போ குலசேரக்கா அண்ணெல்லாம் இப்போதைக்கு இல்லை. அது ஒரு காலகட்டத்தில் வசனத்தை அறிக்கை பண்ணேன். அப்போ வந்து சங்கீதம் 34:10 34 எடுத்தாலே எனக்கு 3 வசனம் தெரியும். அது 34:10 சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்னியாக இருக்கும், கர்த்தரை தேடுறதுல ஒரு நன்மையும் குறைவுபடாது. இப்போ ஒரு நன்மையும் குறைவுபடாது சொன்ன தேவன் நீங்கள் தானே என்னைய குறைவுபடாமல் காக்கணும் அப்படின்னோடனே அப்படி சொல்லி முடிச்சு அதை அறிக்கை பண்ணிகிட்டே இருந்தேன். 7வது நாளில் எனக்கு வந்து எஸ்என் காலேஜில் ஒரு பிஎஸ்சி கிடைக்க கிருபை செய்தார். சரி பிஎஸ்சி முடிச்சிட்டோமே போதும் நிப்பாட்டிடுவோன்னு நினச்சேன். ஆனால் கர்த்தர் வந்து மெரிட்டில் வந்து என்னை பாஸ் பண்ண வச்சனால எம்எஸ்சியும் கிடச்சிருச்சு. எம்எஸ்சி முடித்து நிப்பாட்டிடுவோன்னு பார்த்தேன். அப்புறம் வேறு வேலைக்கு அங்கிட்டு ஓடினேன். பார்த்தா ஒரு ஸ்டாஃப் கூப்பிட்டு நீங்கள் வாங்க டீச் பண்ணுங்க. எனக்கு டீச் பண்ணவே தெரியாது, நான் எப்படி டீச் பண்ணுறோம்னா அப்புறமேல் நான் யோசித்தேன். எங்கள் சர்ச்சில் விபிஎஸ்சியில் என்னை டீச்சராக போட்டிருந்தாங்க. இதே ஆலயத்தில் அந்த ஓரத்தில் உட்காந்து நானும் ஒரு டீச்சராக விபிஎஸ்சியில் இருந்தேன். 2002 அப்போ விபிஎஸ்சியில் யுனேசி அக்கான்னு ஒருத்தங்க இருந்தாங்க, நான் இருந்தேன். 2 பேர் சேர்ந்து அந்த ஃபஸ்ட்டு ப்ரைஸ் எங்கள் கிளாஸ் தான் வாங்குச்சு. ஸோ அப்போவே என்னை கருத்து டீச்சர் ஆகிட்டாருன்னு அதை நினச்சிக்கிட்டே டீச்சிங் ப்ரொஃபஷன் உள்ளே இறங்கினேன். இன்றைக்கி டீச்சிங்கில் நான் எந்தெந்த காலேஜிலலாம் போகிறேனோ அந்த காலேஜில் சுமன் சார்னு தெரியாத ஸ்டாஃப் ஸ்டூடெண்ட் யாருமே இருக்க மாட்டாங்க. என்கிட்ட வந்துட்டு போன ஸ்டூடெண்ட் அப்படி ஒரு ஹாப்பியாக இருப்பாங்க, ஃபீல் பண்ண மைண்ட் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு எல்லா விதத்துலையும் போதிச்சு எல்லாமே சொல்லிப்பாங்க. இன்னமும் இப்போ 1 மாதத்துக்கு முன்னாடி இந்த பக்கம் வந்து என்னடா சர்ச்செல்லாம் சேர்லாம் மாறி போயிருக்கே, பிளாஸ்டிக் சேராக இருக்குது, நம்மளாம் உள்ளே விடுவாங்களா, சரி நான்லாம் பழைய ஆள் ஒரு வேளை வரலாமா அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஏன்னா சிஎஸ்சினா நிறையா அது இதுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா ஆண்டவர் இது ஒருவேளை நடக்குமா, அந்த இடத்துல பேச முடியுமான்னு தான் கேட்டேன். போயிட்டேன், மறந்துட்டேன். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் வந்து நிப்பாட்டியிருக்காரு. குலசேரனே போன 1 வாரத்துக்கு முன்னாடி என்கிட்ட சொன்னார் வாங்கன்னு சொன்னாங்க. நான் இவர்கிட்ட எப்படியாவது வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு திருநெல்வேலியிலேருந்து இதுக்காக நம்ம வரணுமா அப்படின்னு நினச்சேன். அப்போ மத்தேயு 10:32-33 எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஐயோ கர்த்தருக்கு அறிக்கை பண்ணணும், இல்லைன்னா அவர் வந்து பிதா வரும்போது அறிக்கை பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லி நிறைய வசனங்கள்லாம் ஞாபகத்துக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. சரி இவர் ஏதோ மந்திரம் போட்டாரா, நீ கண்டிப்பாக போயே ஆகணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து கர்த்தருக்காக நம்ம சாட்சி சொல்லணும், கர்த்தர் இந்த அளவுக்கு என்னை உயர்த்தியிருக்காரு அப்படின்ட்டு சாட்சி சொல்கிறதுக்காக வந்தேன். நிறைய தரிசனம், அதாவது ரகசியங்கள், பைபிளுக்குள்ளே இருக்கிற ரகசியங்கள் எல்லாத்தையும் எனக்கு நிறையா தோணிக்கிட்டே இருந்துச்சு. ஏனோக்கை பற்றிலாம் நிறைய ரகசியம். அதிக பைபிள்லே வாழ்ந்த ஒரு நபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏனோக்கு தான். அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா அதிக ஆயுசுள்ள வருஷம், யார் அதிக வருஷம் உயிர் வாழ்ந்தாங்க அப்படின்னா அது ஏனோக்கோட மகன் தான். அதுதான் மெத்துசுலா, 965 வருஷம். இதெல்லாம் எதுக்கு அவரை பற்றி என்ன 3 வசனம் தான் சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்னது யூதான்னு ஒரு புஸ்தகத்தில் அவர் எனக்கு 4 தலைமுறை தான் தெரியும், அப்பா தாத்தா, அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் தெரியாது. ஆனால் ஏனோக்கோ எப்போ வாழ்ந்தானா யூதா 14வது அதிகாரத்தில் அழகாக போட்டிருக்கு. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து அப்படின்னு சொல்லி கர்த்தர் மீண்டும் வருவார் என்று முன் அறிவித்தார். முத தீர்க்க தரிசனம் சொன்ன அந்த ஏனோக்கு தான் அதிக வருஷம் பைபிளில் எடுத்துக்கொள்ளப்பட்டது. இயேசு கிறிஸ்துக்கு, அதாவது பூமியில் வாழ்ந்து 2 மனிதர்கள், ஒன்று எலியா, ஏனோக்கு, இவங்க 2மே எடுத்துக்கோ. இதெல்லாம் எனக்கு சிறப்பாக சொல்லி கொடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா சித்ரா ராஜேந்திரன் அண்டு குலசேர பாண்டியன். அதே மாதிரி இந்த சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாக பிரசங்கம் பண்ணுன்னு சொன்ன வசனத்தை, இதை சுவிசேஷத்தை பிரசங்கியாது இருந்தால் எனக்கு ஐயோ அப்படின்னு சொல்லி அடிக்கடி குலசேர பாண்டியனை அதை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பார். எப்போ வந்தாலும் எப்போ பார்த்தாலும் சொல்லணும், அதெல்லாம் சொல்லலைன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி பயங்கரம் கேள்வி. நான் நிறைய கேள்வி, எந்த மிஷினரி விட்டு வைக்கிறதே இல்லை. இயேசு யார், எங்கேருந்து வந்தார், என்னன்னு எல்லா கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்சனால தான் தைரியமாக யாருக்குனாலும் சொல்கிறேன். சொல்கிற விஷயங்கள் நடக்குது, நிறையா குணமாக்கப்படுறது, நிறைய விஷயங்கள் நடக்குது. ஆனால் வெளியே என்னை வந்து கர்த்தர் என் பேர் வந்துடக்கூடாது, நான் யாருக்குமே தெரியாத ஒரு இடத்துல இருக்கணும்னு சொல்லி கர்த்தருடைய நாமம் மட்டும் மகிமைக்காக மட்டும்தான் வாழணும்னு சொல்லிட்டு அப்படியே அதைப்படியே நடந்துக்கிருக்கேன். ஸோ இதுதான் என்னுடைய சாட்சி. ஸோ இந்த ஆலயத்தில் 1999 2005 வரைக்கும் இந்த ஆலயத்தில் வந்துட்டு போயிட்டு இருந்தேன். ஸோ அப்போ இருந்த ஆத்மா நிறைய பேர் காணோம். காலையில் சிலுவை எடுக்கிற போது பார்த்தீங்கன்னா ஆனந்துன்னு ஒருத்தர் இருப்பார். ஸோ அவரெல்லாம் மாறி அதுக்கு பதிலாக அவருடைய டிட்டோ மாதிரி இன்னொருத்தர் உருவாகியிருக்காரு. ஸோ இப்படி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எல்லாமே மாற்றம். என்னடா எல்லாமே வித்தியாசமாக. காலையில் வந்தவொடனே இங்கே பாடி சவுண்டு பயங்கரமாக, ஐயா ஜெயசக ஐயா பாட்டு பாடி பயங்கரமாக பாடுவார். அந்த கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு அப்படின்னு சொல்லும்போது அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து புல்லரிக்கும். இன்னமும் இந்த ஆலயத்தை நான் சாட்சியாக திருநெல்வேலியில் சொல்லும் போது ஒவ்வொருத்தவங்களும் அங்கே உள்ள பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா
மிரள்றாங்க. என்னடா இவன் இப்படிலாம் சொல்லி இவன் யாரா அவன் இந்து தான்றா அப்படின்னு சொல்லி எல்லாமே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஆனால் கன்வெர்ட்டட் கிறிஸ்டின் திடீர் இறக்கி விடும்போது நிறைய சொல்கிற விஷயங்கள் நடக்கும்போது, அவங்க வாழ்க்கையில் நடக்கும்போது அவங்கெல்லாம் பார்த்து பிரமிப்பாகி இருக்காங்க. எல்லாமே என்னை வளர்த்தது வந்து இந்த ஆலயம்தான். 2004 வரைக்கும் நல்லா வந்தேன். அப்புறம் கிளை சபையில் உட்காந்து ஜெபம் பண்ணு ஆலயம் கட்டுறதுக்கு ஜெபம் பண்ணுவாங்க. எங்கே இல்லாத இடத்துல எப்படி ஆலயம் கட்ட முடியும்? இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தாவே ஒரு ஆலயம் கட்டப்படணும்னு சொல்லி ஒவ்வொரு தடவையும் வாரம் ஜெபம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நாங்களாம் மறந்துட்டு அங்கங்கே வேலைக்கு போயிட்டோம். 2018 முத்துப்பட்டியில் ஒரு புது ஆலயம் கட்டப்பட்டது. அந்த ஆலயம் கட்டப்பட்ட அன்னைக்கு தான் வந்து கர்த்தர் உண்மையிலேயே நிறைவேற்றிருக்கார். நம்ம கண்களை காணும்படியாக அந்த ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டது. ஸோ கர்த்தர் வந்து ஒரு ப்ரேயர் நம்ம மறந்துட்டா கூட கர்த்தர் ஞாபகம் வச்சு அதை செஞ்சு காமிச்சார். அந்த முத்துப்பட்டியில் ஒரு சர்ச்சை உருவாக்கி இன்றைக்கி அந்த ஆத்துமாக்கள்லாம் எங்கே போனாங்க என்னன்னு தெரியாது. ஆனால் புது ஆத்துமாக்கள் நிறைய வந்துட்டாங்க. பட் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு மகிமையான ஒரு கர்த்தர் அப்படி ஒரு வாழ்க்கையை கொடுத்தாரு. ஸோ நல்ல வசனம் தான், கர்த்தருடைய வார்த்தை தான். ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லி ஜெபம் பண்ணும்போது தான் எல்லாமே நடக்குது. அதான் கர்த்தருடைய வார்த்தைக்கு மகிமை உண்டாதாங்க. ஆமென். என் பேர் சந்தோஷ். நான் மாதிரி எலிஸ் நகர்பதியில் பிறந்து வளர்ந்தது. 2003 வந்து ஜேஎம்சி சென்டர் ஆரம்பித்தாங்க. நான் வந்து 2006 பிறந்து ஜேஎம்சி சென்டர் பக்கத்து வீட்டில் நாங்கள் குடியிருந்தோம். அப்போ இந்த பைபிள் வேர்ட்ஸ் வாழ்க்கையில் நிறைய மாற்றம் உண்டாயிருக்குது. வசனங்கள், ஒழுக்கம் எல்லாத்தையும் நம்ம கற்றுக்கணும், பைபிள் வேர்ட்ஸாக படிக்கணும் அப்படின்னு வாழ்க்கையில் படிப்பே இல்லாத மாதிரி தான் நான் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து பிரைமரி வரைக்கும் என்னால் ஒழுங்காக படிக்க முடியல. ஸ்கூல்லேயும் ரொம்ப கண்டிச்சாங்க, இவன் படிக்க மாட்டான், வாழ்க்கையில் முன்னேற மாட்டான் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. 4th ஸ்டாண்டர்டில் வந்து நான் ஸ்கூல் மாற்றினாங்க. மாதிரி ஆரப்பாளைய சேண்டலர் ஸ்கூலில் படித்தேன். 4th to 7th வரைக்கும் நாங்கள் படிச்சிருந்தேன். அங்கே வந்த பைபிள் வேர்ட்ஸு டீச்சர்ஸ் அண்ணாச்சிமார்கள் வருவார்கள். அவங்க சொன்னதுபடி எங்கள் ஜேஎம்சி சென்டரில் இந்த மாதிரி வாரம் சனிக்கிழமை சண்டே கிளாஸ் போய் நாங்கள் அட்டன் பண்ணியிருக்கோம். அப்போ ஜான் ஐயா, ஜோசப் ஐயா, ஜவன் ஐயா, இந்த மாதிரி எல்லாரும் ஐயா அண்ணாச்சிங்கள் வந்து எங்களுக்காண்டி டெய்லி குட்டி பாட்டு, கதை, வசனம் எல்லாமே சொல்லி கொடுத்து நாங்களாம் ஒழுக்கத்தை கற்றுக்கணும், அப்பா அம்மா கீழ்ப்படியணும் என்று சொன்னார்கள். அதே மாதிரி நாங்களும் கொஞ்சம் எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறனால ஜெபம் பண்ணி ஆரம்பிக்கணும் என்று சொன்னாங்க. அதனால் நாங்கள் ஜெபம் பண்ணி ஆரம்பித்தனால தான் நான் இப்போ வந்து 10th +2 வரைக்கும் கொஞ்சம் ஒரு பாஸ் ஆன அளவு தான் மார்க்கானால் எடுக்க முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நான் ரொம்ப பயந்தேன், +2 எக்ஸாம் எழுதணுமே, என்ன ஆக போகிறோம், வாழ்க்கையில் இதுக்கடுத்து நம்ம முன்னேற போகிறோமா என்று நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். அப்போ நம்ம ஜேஎம்சி சர்ச் மூலமாக வெற்றி உண்டு தோல்வி இல்லைன்னு ஒரு தலைப்பை வச்சு ஒரு ப்ரோக்ராம் நடந்துச்சு. அந்த ப்ரோக்ராம் நான் வந்து அட்டன் பண்ணியிருந்தேன். எல்லா டீச்சர்ஸ் மூலமாக நான் நிறைய ஐடியாஸ் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் நல்லபடியாக என்னால் +2 எக்ஸாம் எழுத முடிஞ்சிச்சு. எப்பயுமே 250 இந்த மாதிரி எடுக்கிறதுனால என்னால் 400 above எடுக்க முடிஞ்சதுனால நான் கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்லியிருந்தேன். ப்ரேயர் பண்ண முடிஞ்சு இப்போ நான் ஐடிஐ படிச்சுக்கிட்டு இருக்கேன். இது மாதிரி என்னைய மாதிரி எல்லா பிள்ளைகளுக்கும் நல்லது நடந்து ஒரு சாட்சி சொல்லணும் என்று வாய்ப்பு கொடுத்ததுக்காக நம்மளும் சாட்சி சொல்ல வரப்போகிறோமே இந்த மாதிரி என்று வர வேணாம் என்று நினச்சிருந்தபோது ஆண்டவர் சொல்லியது உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொல்லியிருந்தபடி என் வாழ்க்கையிலே துக்கமாக இருந்தது சந்தோஷமாக மாறினதுனால நான் கண்டிப்பாக சாட்சி சொல்ல வந்தாகணும் என்று சொல்லியிருந்தேன். அதனால் நான் கண்டிப்பாக வந்து இப்போ நான் சாட்சி சொல்லியிருக்கேன். நன்றி. வணக்கம் எல்லாத்துக்கும். நான் எல்லிஸ் நகர்லேருந்து வரேன். இங்கே என்னென்னா இங்கே ட்ராமா போட்டாங்களா, அது எனக்காக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எங்கள் அப்பாவும் அந்த வேலை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. வீட்டுக்கு வரும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி பாத்ரூம் கழுவுறவங்க வீடு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டு வருவாங்க. அண்ணன் வந்து சண்டே கிளாஸ் எடுக்க நிறைய தடவை வந்து கூப்பிட்டுக்கிட்டே இருப்பார். சின்ன வயசுலேருந்து நான் அங்கே தான் இருந்தேன். 3 மாத குழந்தையிலேருந்து அந்த சண்டே கிளாஸில் தான் நான் இருந்தேன். அங்கிள் ஆண்டியை நல்லாவே தெரியும். அங்கே என்னென்னா ப்ரேயர் பண்ணால் எல்லாமே நடக்கும்ன்றது வந்து உண்மைதான்ன்றது அப்போ தான் புரிஞ்சு. அப்பா வந்து அப்படி சொல்லிகிட்டே அப்பாவை அப்படி எல்லாருமே சொல்லி கூப்பிடும்போது நாங்கள் என்ன நினச்சோன்னா இது என்ன மாறும் அப்படின்ற ஒரு இதில், ஆனால் நம்பிக்கையாக நாங்கள் ப்ரேயர் பண்ணோம். அப்போ இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து அப்பா பையில் நிறையா ஜாமான் கொண்டு வந்தார். என்னப்பா கொண்டு வந்திருக்கேன்னு கேட்டால், இப்போ நான் வந்து எலக்ட்ரிஷன்மா, நான் ப்ளம்பிங் வேலை பார்க்குற எலக்ட்ரிஷியன் அப்படின்னு அப்பா வந்து சொன்னார். அது ரொம்பயுமே ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ வந்து ட்ராமா நடக்கும்போது அந்த உணர்வில் தான் இருந்துச்சு. இப்போ நிறையவே மாற்றம் இருக்குது எங்களுக்குள்ள. எங்கள் கூட இருக்க ஒரு ஃப்ரெண்டு வந்து என்னோட சண்டே கிளாஸில் வந்து அவனுக்கு 5 வயசு இருக்கும்போதே அவனால் பேச முடியல, ரொம்ப நாள் பேசாமலே இருந்துச்சு. அவனை வந்து என்ன பண்ணோம், நாங்கள் ப்ரேயர் பண்ணுவோம், அவன் வந்து பக்கத்தில் உட்காந்துருப்பான். நாங்கள் ப்ரேயர் பண்ணும்போது அவன் பார்த்துட்டு இருப்பான். ஆனால் அவனால் பண்ண முடியாது, கொஞ்சம் திக்கிக்கிட்டே இருப்பான் ரொம்ப நேரம். அப்போ வந்து அவன் ப்ரேயர் பண்ண 1 மணி நேரம் ஆகும். ஆனால் அவனுக்கு ஆசை, அதை திக்கிக்கிட்டே பண்ணுவான். அப்போ வந்து அங்கிள் ஆண்டி என்ன சொல்லுவாங்கன்னா, ப்ரேயர் பண்ணு, உன்னால் முடியும்னு சொல்லுவாங்க. பயங்கரமாக வந்து அவன் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பான். நாங்களும் ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருப்போம்.
அது வந்து இப்போ கிட்ட அவன்கிட்ட பேசணும்னா பயங்கரமாக பேசுவான். அந்த திக்கிற திணறும் சரி எதுவுமே இருக்காது. அவங்க வீட்டில் சொல்லுவாங்க இவெல்லாம் என்ன பேசுவாண்டு. நாங்கள் சண்டே கிளாஸ்க்கு போய் ப்ரேயர் பண்ணி நிறைய மாற்றம் இருக்குது. அந்த பையன் இப்போ நல்லா பேசுவான், நிறையாவே இருக்குது. நான் வந்து எங்கள் வீட்டில் அப்போ படிக்க வைக்க முடியல தான். அப்புறம் வந்து அண்ணன் வந்து அங்கிளும் ஆண்டி வந்து டியூஷனுக்கு வந்து கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்போ நான் வந்து ஸ்கூலுக்கு போகிறதே இதாக இருக்குது அங்கிள், டியூஷனுக்குலாம் நாங்கள் எப்படி போக முடியும் அப்படின்னு சொல்லப்போ அங்கிள் சண்டே கிளாஸை வந்து நாங்கள் சேர்த்து விட்றோம்னு சொல்லி பக்கத்தில் டியூஷன் வந்து எங்களோட சேர்த்து 15 பேர் இருப்பாங்க, எல்லாத்தையுமே சேர்த்து விட்டாங்க. நான் வந்து இப்போ 10th வரையும் படித்து முடிச்சிருக்கேன். இப்போ வந்து சரணாஸ்டோவில் ஒர்க் பண்ணுறேன். நிறையாவே மாற்றம் இருக்குது. நம்பிக்கையாக நாங்கள் வந்து இப்போயுமே நைட்டு வந்து தூங்கும்போது ப்ரேயர் பண்ணிட்டு தான் நான் வந்து தூங்குறேன். ஒரு 5 நிமிஷமாவது ப்ரேயர் பண்ணாமல் தூங்க மாட்டேன், ப்ரேயர் பண்ணிட்டு தான் தூங்குவேன். நிறையாவே மாற்றங்கள் இருக்குது. நன்றி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் உங்களோடு சேர்ந்து கர்த்தருடைய வேதத்தை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கொடுத்த அந்த நல்ல வாய்ப்புக்காக அன்றைக்கு ஸ்தோத்திரிக்கிறேன். உங்களுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். சபையின் மூத்த குருவானவருக்கும் ஐயாவுக்கும் சபை தலைவர்களுக்கும் சபை மக்களுக்கும் இந்த வாய்ப்பை கொடுத்ததற்கு நான் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். போன வாரம் துணை குருவானவர் போதித்த சத்தியங்களை அடுத்த தொடர்ந்து அதே விதமாக சபையை குறித்தும் சபையிலே நடந்த ஆதி திருச்சபையில் நடந்த காரியங்களை குறித்தும் நாம் பார்த்துவிட்டு அதை வைத்து நாம் என்ன கற்றுக்கொள்ளலாம் என்று பார்க்க நான் விரும்புகிறேன். நாம் ஜேஎம்சியுடைய சாட்சியை கேட்டோம், குரு நாடகத்தை பார்த்தோம். அதை பார்க்கும்போது நான் நினச்சேன், இது ஒரு நாள் செய்ய முடியுமா? கண்டிப்பாக செய்ய முடியாது. ஒரு சபையாக தான் செய்ய முடியும். ஆகவே சபை என்றது எவ்வளோ முக்கியம் என்பதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இதுக்கு அடிப்படையான வேத பகுதி அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 42லேருந்து 47 வரைக்கும் பார்க்க போகிறோம். சபை என்று சொல்லும் பொழுது இது மனுஷனுடைய ஐடியா கிடையாது. மனுஷனாக சேர்ந்து நாம் எல்லாரும் கூடி பாடுவோம், ஆண்டவரை துதிப்போம் என்று மனுஷன் முடிவெடுத்த ஒரு காரியம் கிடையாது. சபை என்று சொல்லும் பொழுது அது தேவன் உருவாக்கின ஒரு ஸ்தாபனம், உயிருள்ள ஸ்தாபனம். மத்தேயு 16 வாசிக்கிறோம், பேதுருவிடத்தில் ஆண்டவர் சொல்கிறார், என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்வதில்லை என்று சொன்னார். ஆண்டவர் சபையை உருவாக்கினபடினாலே தான் சபை இன்றைக்கும் உயிருள்ளதாக இருக்கிறது. மனுஷன் உருவாக்கி இருந்தால் அது எப்போதே அழிந்து போயிருக்கும். அநேகர் சபையை அழிக்க முயன்றும் சபை அழியாமல் உயிருள்ளதாக இருக்கிறது. காரணம், அது ஆண்டவர் உருவாக்கினார். உங்களுக்கு தெரிஞ்ச அந்த வார்த்தை சர்ச் என்று சொல்லும் பொழுது கிரேக்க மொழியிலே எக்லீசியா என்று சொல்வார்கள். எக் காலேஓ, எக்னா ஃப்ரம் அல்லது அவுட் ஆஃப் அப்படி சொல்லுவாங்க. கால என டு கால். அப்போ சபை என்று சொல்லும் பொழுது தேவன் நம்மளை உலகத்திலிருந்து அழைத்திருக்கிறார், கால்ட் அவுட் ஆஃப் த வேர்ல்டு. அது மட்டும் இல்லை, உலகத்திலிருந்து பிரித்து எடுத்திருக்கிறார். நாம் பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டம், அழைக்கப்பட்ட கூட்டம். உலகத்தில் தான் இருக்கிறோம், ஆனால் உலகத்தில் உள்ளவர் அல்ல, உலகத்தை போய் வாழுகிறது இல்லை. நாம் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு ஜனக்கூட்டம். ஆகவே சபை தேவனுடையது. கிறிஸ்துவே சபைக்கு தலையாக இருக்கிறார். யார் சபை? நான் தான் சபை, நீங்கள் தான் சபை. ஒரு பாஸ்டர் சொன்னார், சர்ச் இஸ் த கிரேட்டஸ்ட் கம்பெனி என்று சொன்னார். மிக சிறந்த ஸ்தாபனம் தான், உயிருள்ள ஸ்தாபனம் தான் சபை. அதில் உலகத்தில் எல்லா பாகங்களிலும் ஆஃபீஸஸ் இருக்குது அல்லது சபைகள் இருக்கிறது. உலகத்தில் எல்லா மக்களும் அதில் மெம்பர்ஸாக இருக்கிறாங்க. அதோடைய பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா, நான் இதை ஆழமாக யோசித்து பார்த்தேன். சபை என்று சொல்லும் போது ஏதோ ஒரு நைட்டில் கூடுறோம் அப்படின்னு நினைக்கிறோம். இது தேவனுடைய சரீரம், உயிருள்ள ஸ்தாபனம். அப்போ ஸ்தாபனத்தில் ஆண்டவர் என்ன பெனிஃபிட்ஸ் கொடுக்குறார், ஆசீர்வாதங்கள் என்ன கொடுக்குறார்? இறந்த காலத்திலே, முடிந்த காலத்திலே செய்த பாவங்களுக்கு மன்னிப்பை கொடுக்குறார். நிகழ்காலத்திலே நமக்கு நிம்மதி, சந்தோஷம், சமாதானத்தை கொடுக்குறார். வருங்காலத்திலே நம்பிக்கையை கொடுக்குறார். சில கம்பெனி சொல்லுவாங்க,
ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் சொல்லி. ஆனால் ஆண்டவர் கொடுக்குறது டெத் பெனிஃபிட்ஸ். நம்ம கண்ணை மூடும் பொழுது அருமையான ஒரு இடத்துக்கு கொண்டு போய் நம்மளை சேர்க்கிறார். அதுதான் பவுல் சொல்கிறார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அது பெரிய ஆதாயம். ஏன்? இங்கே நான் கண்ணை மூடும் பொழுது பரலோகத்திலே கண்ணை திறக்கிறேன், ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறேன் என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு ஸ்தாபனம் தான் சபை. அந்த சபையை நாம் பார்க்கும் பொழுது ஆதி திருச்சபை. ஆண்டவர் சொன்னார், நீங்கள் கொஞ்ச காலம் எருசலேமிலே காத்திருங்கள். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 1:6. அப்பொழுது கூடி வந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்தில் ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். ஏன்னா முந்தின வருஷத்தில் ஆண்டவர் சொல்கிறார், பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அப்போ சீஷர்கள் நினைச்சாங்க, ஒருவேளை ராஜ்யம் இப்போ வரப்போகுது போல, நம்ம ரோம ராஜ்யத்திலிருந்து விடுதலை அடைஞ்சிடலாம், நமக்கு தனி ராஜ்யம் கிடைக்க போகுதுன்னு நினைச்சாங்க. ஆனால் ஆண்டவர் சொன்னார், ஆண்டவர் பரிசுத்த ஆவியானுடைய வருகையை குறித்து அவர் சொல்கிறார். அதை சொல்லிவிட்டு நீங்கள் காத்திருங்கன்னு சொன்னார். அப்போ அதுக்கப்புறம் தான் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், 50 நாட்கள் கழிந்த பின்பு ஆண்டவர் அவருக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த பிறகு அவங்க பலன் அடைந்து சாட்சியாக இருக்கிறார்கள். பேதுரு எழும்பி பிரசங்கம் பண்ணுகிறார். அந்த பிரசங்க முடிவிலே 42 வாசிக்கிறோம், அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும், அதுக்கு முந்தின வசனம், அவனுடைய பேதுருடைய வார்த்தையே சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். ஆகவே 120 விசுவாசிகளாக இருந்த கூட்டம் ஒரே நாளில் பேதுரு பிரசங்கம் பண்ண உடனே அவள் விசுவாசித்தார்கள். 3120 பேர் ஆயிடுச்சு. இப்போ 42லேருந்து 47 வரைக்கும் என்ன பார்க்குறோம்? சபையிலே அவள் கூடி வந்து என்ன செய்தார்கள்? இது அவங்க தனித்தனியாக செய்யலை, கூடி வந்தார்கள். கூடி வந்து செய்த காரியம், அவர்கள் 5 காரியத்தை பார்க்கிறோம். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோனியத்திலும் அப்பம் பிக்கிறதும். யாரும் வாசிக்க 42 47. இப்போ 41ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம், அவர்கள் பிரசங்கத்தை கேட்டு விசுவாசித்து அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாகி சபையில் சேர்க்கப்பட்டார்கள். அப்புறம் ஒரு 4 காரியம் செய்கிறாங்க. இப்போ 47 என்ன வாசிக்கிறோம்? மறுபடியும் ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றார்கள். இது சபைக்குள்ள இல்லை, சபைக்கு வெளியே அவருடைய சாட்சி வெளியே போய் அவர்களிடத்திலே தயவு பெற்று என்ன ஆச்சு? ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து வந்தார். இது ஒரு ஃபுல் சைக்கிளை பார்க்குறோம். சபை வசனம் போதிக்கப்படுகிறது, சுவிசேஷம், ரட்சிக்கப்படுகிறார், சபைக்குள்ள வரா, சபைக்குள்ள எல்லாரும் 4 காரியம் செய்கிறாங்க. அப்பம் பெக்கிறாங்க, ஜெபம் பண்ணுறாங்கலாம் செய்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க சாட்சியாக இருக்காங்க. திருப்பி ஆண்டவர் சபையில் ஆட்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். அன்னைக்கு நடந்த காரியம் தான் இன்றைக்கி நடந்துட்டு இருக்கு. அன்னைக்கு எப்படி சபை செயல்படுதோ அப்படி தான் நாம் செயல்படுகிறோம். இந்த 5 காரியத்தை பார்த்தால், அப்போஸ்தலருடைய உபதேசம் பிரசங்கம் பண்ணப்பட்டது, தேவனுடைய உபதேசம் போதிக்கப்பட்டது, ஜனங்கள் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். இன்றைக்கி நம்ம சாட்சி கேட்டோம். எல்லாரும் சொன்ன காரியம் ஆண்டுடைய வசனம். ஆண்டுடைய வசனத்தை படித்து ஆண்டுடைய வசனம் கிரியேட் செய்யுது. மனுஷனுடைய வசனம் அல்ல, ஆண்டுடைய வசனம் மனுஷர்களை மாற்றிக்கொண்டு இருக்கிறது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சர்ச் கிரேட்டஸ்ட் கம்பெனின்னு சொன்னேன், அதில் ஒரே ஒரு ப்ராடக்ட் தான். அந்த ப்ராடக்ட் என்ன? காஸ்பல். காஸ்பல் இஸ் ப்ரீச்ட் அரவுண்ட் த வேர்ல்ட் அண்ட் லைஃப்ஸ் ஆர் பீயிங் டிரான்ஸ்ஃபார்ம்ட் அரவுண்ட் த வேர்ல்ட். சுவிசேஷம் என்ற ஒரு நற்செய்தி அது வேதத்தின்படி ஆண்டவர் விரும்புகிறபடி பிரசங்கம் பண்ணப்பட்டால் உலகம் பூரா வாழ்க்கை மாறிக்கொண்டே இருக்குது. நீங்கள் உலகம் பூரா போய் பார்த்தீங்கன்னா இதே சுவிசேஷம் தான், வாழ்க்கை மாறிக்கொண்டே இருக்குது.
அந்த மாறின மக்கள் மறுபடியும் உபதேசம், இது சுவிசேஷம் அல்ல, உபதேசம் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அப்புறம் அந்யோன்ய ஐக்கியம், அந்யோன்யத்திலும் அதுக்கு அந்த வார்த்தைக்கு நான் பின்னாடி வரேன். அப்பம் பிக்குதல், ஆண்டவருடைய பாடு மரங்களை நினைத்து ஆண்டவரை ஸ்தோத்திரித்து ஆண்டவரை ஆராதிப்பது. ஜெபம் பண்ணினதிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். இதில் பார்த்தது நம்ம 4 காரியம்: அப்போஸ்தலர் உபதேசத்திலும், அந்யோன்யத்திலும், ஜெபம் பண்ணுதலும், அப்பம் பிக்குதலும். 5வது காரியம் தான் அவங்க சுவிசேஷம் வெளியே போய் அறிவிக்கிற காரியம். இந்த 4 காரியம் 5 காரியத்தை செய்யும் பொழுது அவருடைய பிரயாசம் எப்படி இருந்தது அதுக்கு நம்ம பார்க்குறோம். உறுதியாய் தரித்திருந்தார்கள். அந்த உறுதியாய் தரித்திருப்பது 2 அர்த்தம் கொண்டது. தே கண்டினியூட், இடைவிடாமல் செய்தார்கள். அது மட்டுமல்ல, உறுதியாய், இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா they devoted themselves, they were intentional, they were committed to this task. அப்போ உறுதியாய் தரித்திருந்தார்கள், இடைவிடாமல் செய்தார்கள், உறுதியாய் செய்தார்கள். ஏனோ தான் என்றல்ல, உறுதியாய் செய்தார்கள். அதனால என்ன ஆகுது, சபைக்குள்ளே எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளமும் செய்யப்பட்டது. தமிழ் பைபிளில் நம்ம பயம்னு வாசிக்கிறோம், ஆனால் சில இங்கிலீஷில் பைபிள் பார்த்தீங்கன்னா ஆன் போட்டிருக்கோம், ஒண்டர். இது எல்லா விஷயமும் பயந்து போயிட்டாங்கன்னு கிடையாது, எல்லாரும் ஆச்சரியத்தினால் நிறைந்திருந்தார்கள். ஆச்சரியம், அதிசயத்தினால் நிறைந்திருந்தார்கள். ஏன்? ஆண்டவர் சபைக்குள்ளே அற்புதங்களை செய்கிறார். சபை மக்கள் ஜெபம் பண்ணி ஆண்டவரிடத்திலே கேட்கும் பொழுது ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார். ஆகவே ஜனங்கள் பயந்து என்று சொல்லும்போது ஆச்சரியப்பட்டு they are filled with wonder. இன்னொரு காரியம் சேர்ந்து செஞ்சதுல, விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்து, இதை பிரதர் இம்மானுவேல் சொன்னாங்க, ஒருமித்து. மறுபடியும் பார்க்குறோம் 46 அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய். திஸ் இஸ் யூனிட்டி, திஸ் இஸ் நாட் யூனிஃபார்மிட்டி. நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி பேசுறது, ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணுறது, ஒரே மாதிரி பழகுறது அப்படி இல்லை. இது ஐக்கியத்தை காமிக்கிறது, யூனிட்டி. யூனிட்டி இஸ் more important than uniformity. We cannot be uniform, but we can be united. அப்போ சபை எப்படி இருந்துச்சுன்னா, அவங்க உறுதியாய் தரித்திருந்தாங்க இந்த 4 காரியத்தில். அது மட்டும் இல்லை, மன அளவிலே, இருதயத்திலே அவர்கள் ஒருமனப்பட்டு இருந்தார்கள். நாம் எல்லாம் சேர்ந்து இருக்கணும்னு சொல்லி. அவங்களுக்குள்ள வேறுபாடு இருந்திருக்குமா? கண்டிப்பாக இருந்திருக்கும். ஆனால் அவர்கள் உறுதியாய் தரித்திருந்தார்கள். விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒருவருக்கு ஒரு தேவையான அவர்களிடத்தில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். இப்போ இந்த ஒரு காரியத்தை நம்ம செய்கிறதில்ல, நம்ம ப்ராப்பர்ட்டிலாம் விற்று இங்கே போட்டு செய்கிறதில்ல. ஆனால் அந்த காலத்தில் ஆரம்பத்தில் அப்படி செஞ்சாங்க. ஏன்னா யூதர்கள் விசுவாசிகள் ஆனபோது அவர் குடும்பத்திலேருந்து சமுதாயத்தை விரட்டப்பட்டார்கள், அவங்களுக்கு போகிறதுக்கே இடம் இல்லை. அப்போ எல்லாரும் சபைக்குள்ளே வந்தாங்க, சேர்ந்துருந்தாங்க, அவங்களுடைய தேவைகள்லாம் சந்திக்கப்பட்டது. இன்றைக்கி நம்ம தேவை இருக்கப்போ ஐயா சொல்கிறாங்க, நம்ம எல்லாரும் கொடுக்குறோம், தேவைகள் சந்திக்கப்படுது. அவர்களும் அப்படி செய்தார்கள். 46வது வசனம், அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பெற்று மகிழ்ச்சியோடும் கபடமில்லா இருதயத்தோடும் போஜனம் பண்ணி. சந்தோஷமாக செய்கிறது, சந்தோஷமாக உறுதியாக செய்தது மட்டுமல்ல, அவர் இருதயத்தில் கபடம் இல்லை. இந்த கபடம் சொல்கிறப்ப இங்கிலீஷில் வேணால் தேர் வாஸ் நோ ஹிப்போக்ரஸின்னு சொல்லலாம். ஆனால் மூல பாஷையில் பார்த்தீங்கன்னா சிம்பிளிசிட்டி ஆஃப் ஹார்ட் அல்ல சிங்கிள்னஸ் ஆஃப் ஹார்ட். ஒரே நோக்கத்தோடு, இதயத்தில் பல நோக்கம் கிடையாது, தன்னலமான நோக்கம் கிடையாது, ஒரே நோக்கத்தோடு சாதாரண மக்களாய் அவர்கள் தரித்திருந்தார்கள். அதுதான் நம்ம பார்க்குறோம். இதயத்திலே ஒருமனப்பட்டவர்களாய் அல்லது சிங்கிள்னஸ் ஆஃப் பர்பஸ், ஒரு நோக்கத்தோடு அவர் வாழ்ந்தார்கள். அப்போது ஆண்டவர் என்ன செய்கிறார், இந்த ஜனங்கள் ஆண்டவரை ஆராதித்து, ஆண்டவரை அறிந்து, ஆண்டவரை புகழ்ந்து ஜெபித்து உள்ளே இருக்கும் பொழுது, அவர் வெளியே போகும் பொழுது அந்த சாட்சி வெளியே போகுது. we are infectious people. நம்ம நம்ம இருதயம் ஆண்டுக்குள்ள நெருக்கமாக இருக்கிறப்ப நம்ம வெளியே போகிறப்ப உலகத்தார் பார்க்குறாங்க. அப்போ உலகத்தார் பற்றியில் என்ன நடக்குது, தயவு பெற்றார்கள். அது நிமித்தம் அதை வைத்து ஆண்டவர் ரட்சிக்கப்படுகளை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். இங்கே 2 காரியத்தை பார்க்குறோம். ஒன்று எவாஞ்சலிசம், எடிஃபிகேஷன். இன்னொன்று எவாஞ்சலிசம், பரிசுத்தமாக்கப்படுதல், கட்டப்படுதல், வசனத்தை வைத்து கட்டப்படுதல். இன்னொன்று சுவிசேஷ ஊழியம். இப்போ நம்ம சபையில் நம்ம பார்த்தோன்னா 2மே இருக்குது. நம்ம எல்லாரும் சபைக்குள்ளே வந்து ஆண்டவரை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்.
அப்புறம் சின்ன வீடுகளாக சேர்ந்து நம்ம கூடுறோம். அதான் நம்ம ஐயா சபையார் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்காங்க நம்மளுக்கு. கேர்செல் பல இடத்துல கூடுறோம். அது ஒரு குட்டி கூடுகை. இங்கேயும் பார்த்தீங்கன்னா அவள் வீடுதோறும் கூடினாங்க. பெரிய ஆலயத்திலும் இருந்தாங்க, வீடுதோறும் கூடினாங்க. அதனால் நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். நீங்கள் கேர்செல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து அதை அட்டன் பண்ணுங்கள். மாதத்துக்கு ஒரு தடவை தான், நேரம் இல்லைன்னு நம்ம சொல்லக்கூடாது. அதில் வந்து ஐக்கியம், நல்ல ஐக்கியம் இருக்குது. இப்போ எங்கள் கேர்செல் ஜேனர் ஃபெலோஷிப்பில் நாங்கள் மொத்தம் 14 குடும்பம் இருக்கோம். எல்லோரும் வராங்களா? வரல. ஆனால் ஒரு 8 குடும்பம் வராங்க. நீங்களாம் சோர்ந்து போகாதீங்க. ஒருத்தர் வரல, நாங்கள் ஒருத்தர் தான் இருக்கோம், 2 பேர் இருந்தாலும் நீங்கள் கூடி ஜோம் பண்ணுங்க. கண்டிப்பாக ஆண்டவர் மிச்ச குடும்பங்களையும் கொண்டு வருவார். அப்போ நாங்கள் வரப்போ நான் எங்கள் கேர்சலில் எனக்கு நிறைய பேர் தெரியாது, பேரளவு தான் தெரியும். ஆனால் இப்போ நாங்கள் நெருக்கமாயிட்டோம். நாங்கள் அவங்களுக்காக ஜோம் பண்ணுறோம், அவங்க எங்களுக்காக ஜோம் பண்ணுறாங்க. அந்த ஐக்கியம் நல்லாயிருக்கு. போன மாதம் கேர்சல் மீட்டிங் நான் புறப்பட்டு இருக்கேன். 6:30 மணிக்கு மீட்டிங். அப்போ பிரதர் கேப்டன் ராஜநத்தம் வந்து அவங்க இப்போ இங்கிலாந்தில் இருக்காங்க, மான்செஸ்டரில். அவங்க கூப்பிட்டாங்க ஒரு 6 மணிக்கு. என்ன பிரதர் இப்போ கூப்பிட்றீங்கன்னா, நீங்கள் கேர்சல் போயிட்டுருப்பீங்க, என்னுடைய டாட்டர் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, ப்ளீடிங் ஸ்டாப் ஆகல, 2 வாரம் ஆச்சு, நீங்கள் ஜோம் பண்ணுங்க, நீங்கள் போய் சொல்லுங்கள் உங்கள் கேர்சலில். ஏன்னா அவர் எங்கே கேர்சல். அப்போ ஜோம் பண்ணோம். நான் யோசித்தேன், ஒருத்தர் இங்கிலாந்துலேருந்து நம்ம கேர்சலுக்கு முன்னாடி கூப்பிட்றாருன்னா கேர்சல் அவர் எவ்வளோ முக்கியம், அவருக்கு ஜெபிக்கிறது எவ்வளோ முக்கியம், அந்த ஜெபத்தின் மேல் நம்புகிறார். ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு எனக்கு சோகம் கொடுப்பான்னு சொல்லி நம்புகிறார். ஆனால் நேற்று நான் திருப்பி போன வாரம் கூப்பிட்டாரு, என்னால் கால் எடுக்க முடியல. நேற்று திருப்பி நைட்டு கூப்பிட்டு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, நீங்கள் ஜோம் பண்ண அன்னைக்கு அடுத்த நாள் என் டாக்டர் டிஸ்சார்ஜ் ஆகிட்டாங்க, ஆண்டவர் ஜோபத்தை கேட்டார்னு சொன்னார். அவங்க மருமனுக்காக ஜோம் பண்ணோம், திடீர்னு வேலையெல்லாம் போச்சு, திருப்பி வேலை கிடச்சிச்சு. அப்போ அந்த கேர்சலுடைய முக்கியத்துவத்தை நம்ம பார்க்குறோம். கேர்சலில் வந்து பிள்ளைங்க இருக்காங்க, பெரியவங்க இருக்காங்க, எல்லோரும் ஒரு குடும்பம் மாதிரி இருக்கோம். வின்சி கூட சனிக்கிழமை ப்ரேயர் மீட்டிங்க பாட்டு ப்ராக்டிஸ் முன்னாடி அவங்க வர்ஷிப் நடத்திட்டு இங்கே வருவாங்க. அந்த இன்வால்மெண்ட்லாம் பார்க்க ரொம்ப உற்சாகமாக இருக்குது. அதனால் கேர்சல் ரொம்ப முக்கியமான காரியம். சின்ன கூட்டம்னு நினைக்காதீங்க. சின்ன கூட்டம்லாம் நல்ல ஐக்கியம் இருந்துச்சுன்னா அது சபைக்கு ரொம்ப நல்ல காரியம். அதனால தான் அந்த கேர்சல் வச்சுருக்காங்க. நம்ம கண்டிப்பாக செய்யணும். அது மட்டும் இல்லை, ஜேஎம்சி ஊழியத்தை பற்றி பார்க்குறப்ப இங்கே விபிஎஸ் இருக்குது, சண்டே கிளாஸ் இருக்குது. அது பிள்ளைங்களுக்கு, அந்த பிள்ளைங்களுக்கு சுவிசேஷம் சொல்லுவாங்களா? கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஆனால் முக்கியமாக சொல்கிறது பைபிள் லெசன்ஸ், ஆண்டுடைய சத்தியத்தை போதிக்கிறாங்க. ஆனால் வெளியே நம்ம என்ன போகிறோம்? ஜேஎம்சி வெளியே இருக்குது, ஜேஎம்சி விபிஎஸ் இருக்குது, இப்போ வரப்போகிற ஸ்ட்ரீட் கிறிஸ்மஸ் இருக்குது. இதில் நம்ம பிள்ளைகளை ஆண்டவருக்காக ஆதாரம் செய்கிறோம், சுவிசேஷம் அறிவிக்கிறோம். அப்போ பிள்ளைகளை வந்து உள்ளேயும் நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம போதிக்கிறோம், ஆனால் வெளியே சுவிசேஷம் அறிவிக்கிறோம். இதை ஜேஎம்சின்னு கூப்பிட்றாங்க, ஜூனியர் மிஷனரி சர்ச். அது சர்ச்சா? இப்போ சர்ச் இல்லை, ஆனால் அதோடைய நோக்கம் அதுதான். த எண்ட் ரிசல்ட் வந்து டு ஃபார்ம் அ சர்ச், டு பிளான்ட் அ சர்ச். பார்த்தீங்கன்னா நானும் என் மனைவியும் 2 வருஷமாக விபிஎஸ்லையும் ஸ்ட்ரீட் கிறிஸ்மஸ்லையும் அங்கே ஈடுபாடு கொள்கிறோம். ரொம்ப சந்தோஷமான காரியம். மே மாதம் வெயிலில் கஷ்டம்தான், ரோட்டில் உட்காந்துருக்கணும். ஆனால் அதில் ஆண்டவர் கொடுக்குற சந்தோஷம் வந்து பெரிதான சந்தோஷம். பிள்ளைகளுக்காக நம்ம செய்கிறோம். அப்போ ஜேம்ஸியாவை நம்ம கொடுக்குற காணிக்கை பெரியது, சின்ன சின்ன காணிக்கை. இதனுடைய ஐயா சொன்ன மாதிரி இதனுடைய பலாபலன்னா இங்கே நம்ம பார்க்கவே முடியாது, பரலோகம் தான் பார்ப்போம். சில சாட்சிகளை கேட்குறோம், ஆனால் பிள்ளைகளுக்கு நீங்கள் விதைக்கிற விதை பலன் தரும், பரலோகம் தான் போய் பார்ப்போம். சைனீஸ் அத்லெட்டிக்ஸ்னாலும் சரி, ஜிம்னாஸ்டிக்ஸ்லையும் சிறந்து விளங்குறது காரணம் என்ன தெரியுமா? அவங்களுடைய ப்ரோக்ராம் வந்து கேட்ச் தம் யங். சின்ன பிள்ளைலேருந்து ட்ரெயின் பண்ணுவாங்க. நம்மளும் அதான் செய்கிறோம், டு கேட்ச் சில்ட்ரன் when they are யங். சின்னதாக இருக்கப்போ நம்ம போய் போதிக்கிறோம். அந்த சின்ன விதைக்கிற விதை கண்டிப்பாக 60-100 பலன் தரும். இந்த ஒரே ஒரு வார்த்தை நான் உங்களுக்கு சொல்லணும்னு சொன்னேன். இந்த அந்யோன்யம் அந்த வார்த்தை யோசித்து பார்க்குறேன், நம்ம ரொம்ப உபயோகிக்கிறது இல்லை. அந்த வார்த்தை தான் இங்கிலீஷில் ஃபெலோஷிப்னு பார்க்குறோம். இந்த ஃபெலோஷிப்ன்றதுக்கு நிறைய, அன்றைக்கி நேரம் இல்லை, ஆனால் நிறைய அர்த்தம் இருக்குது. உடன்பாடு அல்லது டிஸ்ட்ரிபியூஷன், பார்ட்னர்ஷிப், பார்ட்டிசிபேஷன், இதெல்லாமே மீனிங் இருக்குது. அதோடைய கிரீக் வார்த்தை வந்து கொய்னோனியான்வாங்க.
ஒருவேளை அந்த கொய்னோனியான்ற வார்த்தையை தான் தமிழில் போடணும்னு சொல்லி அந்யோன்யன் போட்டாங்கன்னு தெரியல. இந்த அந்யோன்ன்றது சமஸ்கிருதம் வார்த்தை, சான்ஸ்கிரிட் வேர்ட். அந்யோன்யா அது தமிழில் ஆக்குறப்ப அந்யோன்யம்னு ஆக்குறாங்க. இப்போ இந்த வார்த்தை ஏன் நான் சொன்னேன்னா, கிரேக்க வார்த்தை படிக்கிற ஐயா நம்மளுக்கு நிறையா மூல பாஷை வார்த்தைகளை சொல்லித்தராங்க. இந்த வார்த்தையை நீங்கள் படிச்சுக்க நல்லது. கொய்னோனியா சொல்லுங்கள், கொய்னோனியா. இந்த வார்த்தை ஏன் முக்கியம்னா, கிரேக்க வார்த்தை படிக்கிறதுக்கு முக்கியம் இல்லை, அந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை நம்ம பயிற்சி பண்ணோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும். ஃபெலோஷிப். இந்த ஃபெலோஷிப்ன்ற வார்த்தை கிட்டத்தட்ட 30 தடவை புதிய ஏற்பாட்டில் உபயோகிச்சிருக்கு, பல வேர்பாவும் நவுனாவும். ஏன் அந்த வார்த்தை உபயோகிச்சிருக்குன்னா, இது விசுவாசிகளுக்காக கொடுக்கப்பட்ட வார்த்தை, ஐக்கியப்படுவது. ஆனால் நான் யோசித்து பார்த்தேன், இந்த 5 காரியம் செஞ்சாங்க. அப்போஸ்தலர் உபதேச தரித்திருந்தாங்க, அப்பம் விட்டாங்க, ஜெபம் பண்ணாங்க, அந்யோன்யம். இதில் ரொம்ப முக்கியமாக, எல்லாமே முக்கியம்தான், ஆனால் எது ரொம்ப முக்கியமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஐக்கியம்தான். நீங்கள் ஐக்கியம் நல்லா இல்லைன்னா, நீங்கள் ஜெபம் பண்ணாலும் சரி, ஆராதிச்சாலும் சரி, கூடி என்ன செஞ்சாலும் சரி, அந்த ஐக்கியம் ஆழமாக இல்லாமல் இருந்துச்சுன்னா, ஆண்டுக்கு பிரியமாக இல்லாமல் இருந்துச்சுன்னா பிரயோஜனமே கிடையாது. அதனால தான் இத்தனை தடவை புதிய ஏற்பாட்டில் பார்க்குறோம் ஐக்கியம். உண்மைதான், நான் எல்லாருக்கும் பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்க முடியாது, எல்லாரும் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்க முடியாது. ஆனால் எல்லாரையும் நேசிக்கலாம், எல்லாருக்கூடையும் நல்லா பழகலாம். ஆனால் நமக்குள்ளே உறவுகள் செதஞ்சிருக்கு, நம்மளால் பழக முடியல, மன்னிக்க முடியல. அப்போ நான் யோசித்து பார்த்தேன், இந்த ஐக்கியத்தை, தெய்வீக ஐக்கியத்தை, ஆழமான ஐக்கியத்தை நம்ம எப்படி அனுபவிக்கிறது? அதுக்கு ஆண்டவர் ஞாபகப்படுத்தின காரியம் ஒரே ஒரு காரியம் தான், அதை மட்டும் நான் சொல்லி முடிக்க போகிறேன். ஒருவருக்கொருவர், அதுதான் எனக்கு ஞாபகப்படுத்தினார். அப்போ ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வசனம் போட்டிருக்கேன். ஒருவருக்கொருவர் வசனம் அந்த தமிழில் வந்து ஒருவருக்கு ஒருவர் தான் இருந்துச்சு, ஆனால் இப்போ ஒரே வார்த்தையாச்சு ஒருவருக்கு ஒருவர். இந்த ஒருவருக்கொருவரை நீங்கள் மறந்துடலாம். ஏன்னா சபைக்குள்ளே வரும் பொழுது நீங்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஒருவரை நேசியுங்கள், ஒருவர் மன்னியுங்கள், ஒருவரை தாங்குங்கள். இந்த வசனம் வாசிக்க நேரம் இல்லை. ஒருவரை உற்சாகப்படுத்துங்கள், ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்க. ஏன் ஆண்டவர் இத்தனை தடவை இந்த ஒருவருக்கு ஒரு வார்த்தையை 60 தடவை உபயோகிச்சிருக்க? ஏன்? அது ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம். நம்ம சபையில் வந்து பல காரியத்தை செய்யலாம், ஆனால் இந்த ஒருவருக்கொருவர் நம்ம மன்னிக்காவிட்டால், ஒருவரை கிறிஸ்து நம்மை நேசிக்கிறது போல் நம்ம பிறரை நேசிக்காவிட்டால், நம்ம ஒருவரை தாங்காவிட்டால், ஒருவருக்கொருவர் ஜெபம் பண்ணாவிட்டால், ஒருவரை உற்சாகப்படுத்தாமல் இருந்தால் அந்த ஐக்கியம் ஆழமான ஐக்கியமாக இருக்காது, ஆண்டவருக்கு பிரியமான ஐக்கியமாக இருக்காது. அவை இந்த 5 காரியம் பண்ணாங்க. அதில் முக்கியமான காரியம் ஐக்கியம், ஃபெலோஷிப். அந்த ஃபெலோஷிப் வந்து இப்போ நம்ம நிறைய என்ன கூப்பிட்றோம், காஃபி ஃபெலோஷிப், பிரியாணி ஃபெலோஷிப்லாம் சொல்கிறோம். அது நல்ல காரியம் தான். ஆனால் பிரியாணி மட்டும் சாப்பிட்டு நம்ம போயிட்டோம்னா அது ஃபெலோஷிப் கிடையாது. அந்த பிரியாணி சாப்பிட்டுட்டு என்ன செய்கிறோம்? சேர்ந்து ஜெபிப்பது, அடுத்தவர்களை மன்னிப்பது, தாங்குவது, உற்சாகப்படுத்துவது ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம். ஆகவே இந்த ஐக்கியம் ஆழமாக இருக்கணும்னா நம்ம ஒரே ஒரு காரியம் தான் செய்யும், ஆண்டுடைய ஒருவருக்கொருவர் கட்டளையை, ஆண்டவர் கொடுத்த ஒருவருக்கொருவர் கொள்கையை நாம் கடைப்பிடிக்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். அப்படி கீழ்ப்படிவோமானால் ஐக்கியம் பெரிதாக இருக்கும், உண்மையான ஐக்கியமாக இருக்கும். ஒரே ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்தி முடிக்கிறேன். இந்த சபையை குறித்து பவுல் ஒப்பனை பண்ணுகிறார். ஒரு ஒப்பனை 1 கொரிந்தியர் 12 நம்முடைய சரீரத்தையும் சபையும் ஒத்து பார்க்கிறார். சபை கிறிஸ்துனுடைய சரீரம், கிறிஸ்துவே தலையாயிருக்கிறார். சபையிலே அநேக அங்கத்தினர் வித்தியாசமாக இருக்கும். அதே மாதிரி சரீரத்தில் அநேக அவயங்கள் உண்டு. அந்த அவயங்கள் எல்லாம் ஃபங்க்ஷன் ஆனால் தான் சரீரம் நல்லா இருக்கும். அதே மாதிரி சபையில் நம்ம எல்லாரும் இருக்கோம். நீங்கள் எல்லாரும் முக்கியம். நம்ம சரீரத்தில் எல்லா அவயங்களும் முக்கியமாக. ஒரு சின்ன விரல் போச்சுன்னா எவ்வளோ கஷ்டப்படும். ஒவ்வொரு அவயமும் முக்கியம். அந்த ஒவ்வொரு அவயம் தன்னுடைய வேலையை செய்ய, சரீரத்தில் ஒரு அவயம் வேலை செய்யலைன்னா நம்ம படுற பாடு. அதே மாதிரி சபையில் நீங்கள் எல்லாரும் ஒவ்வொருத்தரும், நான் இந்த சபைக்கு முக்கியம், நான் இந்த சபையில் என்னுடைய பங்கை செய்ய வேண்டும் என்று அறிந்து நம்முடைய பங்கை நாம் செய்யும் பொழுது சபை ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஆகவே நாம் உற்சாகமாய் சபைக்கு வருவோம், சபையுடைய காரியங்களிலே
ஈடுபடுவோம். ஆண்டவர் நம்மளையும் ஆசீர்வதிப்பார், நம்மளுமாய் அநேகரை ஆசீர்வதிப்பார். தேவன் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவார். ஜெபம் பண்ண கடவோம். எங்களை நேசித்து வழிநடத்தும் அன்பு தகப்பனே, ஆண்டவரே, எங்கள் திருச்சபைக்கு நீர் கொடுத்திருக்கிற பல்வேறு ஊழியங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வழிபாட்டோடு நாங்கள் நின்று விடாதபடிக்கு அப்போஸ்தல உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் ஜெபிப்பதிலும் ஐக்கியத்திலும் எங்களுடையதை மற்றவரோடு பகிர்ந்து கொள்வதிலும் ஆதி திருச்சபைக்கு ஒப்பாக எங்கள் திருச்சபையை நீர் வழிநடத்தி விடுவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினம் கர்த்தர் சபையில் சேர்த்து கொண்டார் என்று சொன்னது போல ஆண்டவரே, இந்த ஆண்டிலே நடைபெற்ற எல்லா திருமுழுக்கு ஆராதனைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்னும் வருகிற நாட்களிலே நடைபெற இருக்கிற திருமுழுக்கு ஆராதனைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்களுடைய மிஷனரிமார்கள் மூலமாய் சந்திக்கப்பட்ட ஆத்துமாக்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஜேம்ஸ் ஊழியத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதன் பொறுப்பாளராக இருக்கிற குலசேரப்பாணின் ஐயாக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. அவரும் அவருடைய குடும்பமும் இதற்காக தங்களை அர்ப்பணித்திருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவர்களோடு இணைந்து எங்கள் திருச்சபையில் இருக்கிற பல்வேறு குடும்பங்கள் ஆண்டவரே இந்த ஜேம்ஸ் ஊழியத்தில் இணைந்திருப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இன்றைக்கு காதால கேட்ட நல்ல சாட்சிகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆம் சுவாமி, இந்த ஜேம்ஸுடைய நோக்கம் மதம் மாற்றுவது அல்ல, மக்களை நல்வழிப்படுத்துவதும் மனமாறச் செய்வதும் சுவாமி. அதற்கு சாட்சியாக அருமையான சகோதரர் எங்கள் மத்தியிலே வந்து நின்று சாட்சி சொல்லும் பொழுது கர்த்தர் அவர் இன்றைக்கும் அவருடைய சொந்த மதத்தில் இருக்கிறார், ஆனால் அவருடைய உள்ளத்திலோ இயேசுவும் அவருடைய வார்த்தைகளும் இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்படியாக ஒரு சிறப்பான ஊழியத்தை நாங்கள் செய்யும் கிருபையை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. வருகிற நாட்களிலிருந்து நாங்கள் ஆரம்பிக்க போகிற ஜேம்ஸ் ஸ்ட்ரீட் கிறிஸ்மஸ்க்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆயத்தங்களை ஆசீர்வதிங்கப்பா. எங்களுடைய தேவைகள் 1,00,000க்கு மேலாய் உள்ளது சுவாமி. தேவைகளை சந்திக்கும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம். எங்கள் திருச்சபையின் மக்கள் கொடுத்திருக்கிற இந்த காணிக்கைக்காக நன்றி செலுத்துகிறோம். இதோடு தங்களுடைய பங்களிப்பையும் நீர் கொடுத்து ஆண்டவரே, இந்த ஆண்டு ஸ்ட்ரீட் கிறிஸ்மஸை சிறப்பாய் நிறைவேற்ற ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம் அப்பா. உம்முடைய கரத்திலே நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, சுகவீனமாய் பலவீனமாய் இருக்கிற மக்கள், கவலைகளோடு பிரச்சனையோடு கண்ணீரோடு இருக்கிற மக்கள், கர்த்தர் இந்த சிறையிருப்பை மாற்றி தர மாட்டாரா என்று சொல்லி சர்வாங்க சுகத்திற்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நம்முடைய பாதத்தில் வருகிறோம் சுவாமி. கர்த்தர் அவர்களை தொட்டு சுகப்படுத்தி அவருடைய பலவீனத்தில் நம்முடைய பலனை தந்து வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, படிக்கிற பிள்ளைகளுக்காக, ஆண்டவரே, வேலை பார்க்கிற மக்களுக்காக, வேலை வாய்ப்புக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக, ஆண்டவரே, பணி மாறுதலுக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக, பணி உயர்வுக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அதன் காலத்தில் நன்மைகளை தந்து ஆசீர்வதிப்பீராக. வேலை பார்க்கிற இடத்துல பலவிதமான ஸ்ட்ரெஸ் மத்தியிலே வேலை பார்க்கிற மக்கள் உண்டு சுவாமி. கடினமான உழைப்பை கொடுத்தாலும் உயர் அதிகாரிகளை திருப்திப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார்கள் அப்பா. அப்படிப்பட்டவர்களை நீ சந்தித்து எல்லார் கண்களும் தயவு கிடைக்க கிருபை தருவீராக. கற்பத்தின் கனிக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள், பிரசவத்துக்கு நேராய் செல்கிற பிள்ளைகளுக்காய் செபிக்கிறோம். ஆண்டவரே, வருகிற வாரத்தில் பிரசவத்திற்கு நேராய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல பிரசவத்தை தந்து பிள்ளையை கையில் ஏந்தி நாங்களுமே துதிக்க ஸ்தோத்தரிக்க அருள் தரும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம் அப்பா. திருமணத்துக்கு ஆயத்தமாகிற பிள்ளைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். 3 அறிக்கைகளை வாசிக்கட்ட பிள்ளைகளுக்காகவும் 2ஆம் அறிக்கை வாசிக்கட்ட பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. சரீரம் ஆவி ஆத்மாவிலே பிள்ளைகளை பலப்படுத்தி பெற்றோர்கள் எடுத்துக்கொள்கிற எல்லா முயற்சியும் நீ நன்மையும் செம்மையுமாய் நடத்தி கொடுக்கும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம். சுகவீனத்தின் மத்தியிலும் பலவீனத்தின் மத்தியிலும் ஆண்டவரே, இன்றைக்கு ஆலயத்திற்கு வந்து உம்மை தொழுது கொண்டிருக்கிற பிள்ளைகளின் தேவரீர் ஆசீர்வதிப்பீராக. சுகவீனத்தின் மத்தியிலே ஆண்டவரே, இன்றைக்கு ஆலயத்திற்கு வர முடியாதவர்கள் யாரேனும் இருந்தால் அவர்களை பலப்படுத்தி நீர் வழிநடத்தும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம். அயல் தேசத்தில் இருக்கிற மக்களுக்காக, அயல் ஊரில் இருக்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் அன்பு குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளிலும் ஆண்டவரே, உம்முடைய வல்ல கரத்திற்குள் எங்கள் திருச்சபையும் திருப்பணிகளையும் இன்றைக்கு ஜேம்ஸ் ஊழியமாய் சந்திக்கப்பட்டு இன்றைக்கு வந்து சாட்சி சொன்ன அடியார்களையும் உடைய கரத்தில் படைக்கிறோம். கர்த்தர் தாமே
எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வத்து மேன்மைப்படுத்தும்படியாய் ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமேன். தேவனுடைய இரக்கத்திற்கும் கிருபைக்கும் பராமரிப்புக்கும் நம்ம அர்ப்பணிப்போம். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாயிருக்கிற தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யுன்யமும் நிறைவான ஆசீர்வாதமும் உங்கள் அனைவரோடு கூட இன்றும் இன்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக.